இந்த ஆப்ஷன் வந்து இந்தியாவிலேயே நம்ம மகேந்திரா டிராக்டரில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த டிராக்டர் ஹைட்ராலிக் பம்பை பொறுத்தவரையிலும் இதனுடைய எல்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 42 லிட்டர். இதில் 3 வகையான மோடு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சியல், சிங்க்ரோமேக்ஸ். ஒரு டிராக்டரில் வந்து 3 ஹெச்பியில் இயங்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நோவோ 605 டிஐ இன்ஜின் டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிராக்டர் பொறுத்தவரையிலும் இது ஒரு 60 ஹெச்பி டிராக்டர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து 60 ஹெச்பி டிராக்டர் பற்றி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இதில் என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 60 ஹெச்பி டிராக்டர் மட்டும் கிடையாதுங்க. இது 3 வகையான ஹெச்பியை வந்து இது யூஸ் பண்ணலாம். அந்த டிராக்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி, 55, 60 அப்படின்னு 3 கேட்டகரியில் வந்து இந்த டிராக்டர் வந்து இருக்க போகுது. அது எப்படி இயங்குது அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃப்ரண்ட்லேருந்து போயிடலாம். இதனுடைய ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கார் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக லுக்காக கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனட் வந்து ஓப்பன் பண்ணுற டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் மற்ற டிராக்டரோட கம்பேர் பண்ணும்போது இது இதனுடைய பேனட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போகும். மற்ற டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் போகாது. இதில் ஒரு 70% தான் போகும். இப்போ இது ரொம்ப ஹைட்டாக போகிறதுனால நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 4 சிலிண்டர் இன்ஜின். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 75 ஹெச்பி வரலுமே நமக்கு 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக வந்து இது சிஆர்டி இன்ஜின். ட்ரம் 4ல் சிஆர்டி இன்ஜின் சொல்லுவாங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊக்கு டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எதாவது தேவைன்னா, சப்போர்ட்டுக்கு தேவைன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டர் சோக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மீட்டரில் இண்டிகேட் பண்ணும். இது கூலண்ட் ஆயில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டஸ்ட்டு வந்து ரேடியேட்டரில் போய் டைரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. டஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிராக்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி ஒரு தட்டுனீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இதில் வெளியே ரிலீஸ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது டீசல் ஃபில்டர். முதல்ல வந்து டீசல் ஃபில்டருடைய லிஃப்டிங் பம்ப் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி ஏர்லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் பம்ப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஏர்லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஆக்சில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறுக்கிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் அதை அதிகப்படுத்திக்கிறதுனால இந்த டிராக்டரில் வந்து அதிகப்படுத்திக்கலாம். இந்த ஆக்சிலுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஆக்சில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது டூயல் ஆக்டிங் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இருக்கும், ரைட் சைட்லையும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஒரு சில டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராக்டரில் சிங்கிள் சைடு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டபுள் சைடுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃப்ரண்ட் டயருடைய ரேடியேஷன் வந்து இது ரொம்ப ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வண்டி திரும்பும். அதே சிங்கிள் பம்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங்கில் தான் போய் திரும்பும். இதனால் உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயலாக இருந்தால் கூட டக்குன்னு உங்களால் திருப்பி வண்டி ஓட்டிக்க முடியும். இந்த 60 ஹெச்பி நோவோவில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பினுடைய எல்பிஎம் வந்து 42 லிட்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான மோடு இருக்குது. ஒன்று வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கும் பாருங்கள், டீசல், சேவர், நார்மல், பவர் மோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல், சேவர், நார்மல், பவர் மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மோடுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வேரியேஷன் வந்து டீசல் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லைட் வெஹிக்கிளில் நீங்கள் இந்த வண்டி ஓட்டுறீங்க, ஸோ ஒரு மீடியமான ஒரு ஓட்டம் தான் அப்படின்னா நீங்கள் இந்த டீசல் சேவர் மோடை போட்டுட்டிங்கன்னா உங்கள் டீசல் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கும். அதே மாதிரி நார்மல் மோடுங்கிறது வந்து ஒரு மீடியமான ஒரு இதில் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பவர் மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் மோடு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பவர் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். இது 50 ஹெச்பி, 55, 60 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எடுத்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஃபீல் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் ப்ளஸ் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஒரு காரில் கொடுத்துருக்க மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கை ரேஸு, இது எல்லாத்துக்கும் தெரியும். இது கை ரேஸு.
டயர் சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 16/9க்கு 28. அதேமாரி ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7/50க்கு 16. இதுதான் இந்த டிராக்டருடைய டயர் சைஸு. இந்த மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர். நீங்கள் சாவி ஆன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான லைட்டும் எரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் இருந்தாலும் சரி, ஆயில் ப்ரெஷர் ப்ளஸ் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிராக்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெச்பி டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் கீர் கிடையாது. செட்டில் கீருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரை பின்னாடி தள்ளிங்கன்னா பின்னாடி போகும், அதேமாதிரி ரிவேர்ஸில் தள்ளிங்கன்னா ரிவேர்ஸில் வரும். இதுக்கு தான் செட்டில் கீர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கீர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 15 ஃபார்வேர்டு 15 ரிவேர்ஸ் வரும். கிரிப்பர் சேர்த்துனீங்கன்னா 20 ஃபார்வேர்டு 20 ரிவேர்ஸ் வரும். இது டிசி லிவர், பிசி லிவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹேண்ட் பிரேக் லிவர். இதுதான் ஹேண்ட் பிரேக் லிவர். இது பிடிஓ. இது வந்து பிடிஓ ஆன் ஆஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை அப்படின்னு 3 ரேஞ்சு. இதில் வந்து 1 2 3 4 5 வரலும் இருக்குது. டிராக்டர் பொறுத்தவரையிலும் 5 பார்ட்டி 5 பார்ட்டி இ அப்படின்னு 2 ரேஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரிவர்ஸ் பிடிஏ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதனுடைய பின்னாடி பம்பினுடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டி, ஹைட்ராலிக்கினுடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2700 கிலோ வரலும் இது தூக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி இதில் 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெச்பியினுடைய டிராக்டருடைய பிடிஏ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 53.9. அதே மாதிரி எஸ்எஃப்சி, அது எஸ்எஃப்சிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெச்பி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபர் மினிட்டுக்கு வந்து எத்தனை கிலோகிராம் வந்து டீசல் செலவாகுதுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 264 கிலோகிராம் வரையிலும் செலவாகுது. இது நீங்கள் எல்லா டிராக்டர்லேயும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஏதாவது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் நீங்கள் ஹெச்பி மட்டும்தான் நீங்கள் கவனிப்பீங்களே ஒழிய ப்ளஸ் பிடிஓனுடைய அவுட்புட் ஹெச்பி என்ன அப்படிங்கிறது வந்து யாருமே கால்குலேட் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 55 ஹெச்பி டிராக்டரோ அல்லது 60 ஹெச்பி டிராக்டரோ டீசல் எவ்வளோ போகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த கம்பெனிக்காரங்களும் தன்னுடைய டிராக்டர் வந்து டீசல் கம்மியாக தான் போகுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறதே நீங்கள் பார்க்க வேண்டாம். இது கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் டீசலினுடைய எஸ்எஃப்சியும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதே மாதிரி பிடிஓனுடைய அவுட்புட்டும் இதனுடைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 ஹெச்பி டிராக்டரில் பிடிஓனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 53.9. ஆக்சுவலாக அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 54 ஹெச்பி வரலும் அவுட்புட் வேலை செய்யுது. ரேடியேட்டர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அது வாட்டர் கூல்டு டைப்பு தான். கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்சியல் கான்சன்மிஸ் கியர் பாக்ஸ் மற்ற டிராக்டரில் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சியல் சிங்க்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸ்னால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா கியர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக என்கேஜ் ஆகும். நீங்கள் காரில் எப்படி கியர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும். இதனுடைய ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2100. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி 55 60 65 75 எல்லா ஹெச்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட்டட் ஆர்பிஎம் வந்து 2100 தான் இருக்க போகுது. இது பவர் ஸ்டேரிங்கு, ஆயில் இம்மஸ்ட் பிரேக்கு, ஆயில் லூப்ரிகேஷன் பிரேக்கு நிறைய டிராக்டரில் இருக்கும். ஆனால் நம்ம வண்டியை பொறுத்தவரையிலும் இது ஆயில் லூப்ரிகேஷன் பிரேக் இல்லை, ஆயில் இம்மஸ்ட் பிரேக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லூப்ரிகேஷன் பிரேக் அப்படின்னா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அது ஆயில் வந்து அந்த டிஸ்கில் வந்து தெளிக்கும். அது வந்து ஆயில் லூப்ரிகேஷன் பிரேக்கு. இது வந்து ஆயில் இம்மஸ்ட் பிரேக்கு. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இது ஆயிலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கும். அதனால் நீங்கள் பிரேக்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் இன்னும் பெருசாக ஒன்றும் வேலை செய்ய தேவையில்லை. இந்த 60 ஹெச்பி நோவோவில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பினுடைய எல்பிஎம் வந்து 42 லிட்டர். இதுவரையிலும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.